ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பர்ன்ட் சில்லி கார்லிக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நல்லா நூடுல்ஸ் எடுத்து நல்லா தண்ணி போட்டு வேக வச்சுக்க. அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு தவால் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா நல்லா பொடிசாக நறுக்கின பூண்டு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பர்ன் கார்லிக்கு இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதில் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். நாங்கள் வெறுமாக சில்லி கார்லிக் மட்டும்தான் போட்டு இந்த நூடுல்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன வேணுங்கிற வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட காஷ்மீரி சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக அந்த வரமிளகாவை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே அதை போட்டுக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆனியன்ஸை. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த நூடுல்ஸில் வர மசாலா போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஹோம்மேடாக நூடுல்ஸ் மசாலா ஒரு சில வீட்டில் செய்வாங்க, நீங்கள் அந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் சூப்பராக பர்ன் கார்லிக் நூடுல்ஸ் ரெடி. இதில் உப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். யூஸ்வலாக அந்த நூடுல்ஸ் மசாலாலே உப்பு வந்துடும். வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.